ஒரு திரைப்படத்தின் வெற்றிக்கு ஹீரோ எவ்வளவு முக்கியமோ அதைவிட அந்த ஹீரோவை எதிர்க்கும் வில்லன் வலிமையானவராக இருக்க வேண்டும். குறிப்பாக காரணமே இல்லாமல் கொலை செய்யும் சைக்கோ வில்லன்கள் மற்றும் அதிபுத்திசாலி வில்லன்களுக்கு தமிழ் ரசிகர்கள் மத்தியில் எப்போதும் ஒரு தனி ஈர்ப்பு உண்டு. திரையில் அவர்களை பார்த்தால் பயம் வர வேண்டும், ஆனால் அவர்களின் திரைக்கதை நம்மை அவர்களை ரசிக்க வைக்கும். அப்படி தமிழ் சினிமாவில் வில்லன்களை மாசாக காட்டிய டாப் திரைப்படங்களை ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட்டாக பார்ப்போம். ஏன் நமக்கு சைக்கோ வில்லன்களை பிடிக்கிறது? சினிமா ஆய்வாளர்களின்படி ஒரு சாதாரண வில்லனை விட சைக்கோ வில்லன்களின் பின்னணி மிகவும் ஆழமானது. அவர்கள் அடுத்த நிமிடம் என்ன செய்வார்கள் என்று தெரியாத அந்த பதற்றம் ரசிகர்களை இருக்கை நுனியில் அமர வைக்கிறது. ரகுவரன் முதல் எஸ்.ஜே. சூர்யா வரை மிரட்டலான நடிப்பை வெளிப்படுத்த இந்த தூரம் அதிக வாய்ப்புகளை வழங்குகிறது. ராட்சசன் கிறிஸ்டோபர் தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த சைக்கோ த்ரில்லர் என்று கேட்டால் பலரின் பதில் இதுதான். கிறிஸ்டோபர் என்ற அந்த முகம் தெரியாத வில்லன் பள்ளி பெண்களை கடத்தி செய்யும் கொலைகள் பார்ப்பவர்களை உறைய வைத்தன. ஆனால் அந்த வில்லன் கதாபாத்திரத்தின் வடிவமைப்பு மற்றும் அவருக்கு பின்னால் இருக்கும் வலிமிகுந்த கதை ரசிகர்களை அந்த வில்லன் மீது ஒருவித அனுதாபத்தையும் ஆச்சரியத்தையும் கொள்ள வைத்தது. ஆளவந்தான் நந்து. உலகநாயகன் கமல்ஹாசன் 2001ஆம் ஆண்டிலேயே ஒரு சைக்கோ வில்லனை எப்படி ரசிக்க வைக்க வேண்டும் என்று காட்டியிருப்பார். நந்து என்ற அந்த துணிச்சலான கற்பனை உலகில் வாழும் சைக்கோவின் வில்லன் கதாபாத்திரம் இன்று வரை ஒரு பாடப்புத்தகம். ஹாலிவுட் இயக்குனர் குவென்டின் டொரண்டினோவோ இந்த படத்தை பார்த்து ஈர்க்கப்பட்டார் என்பது கூடுதல் தகவல். ஸ்பைடர் சுடலை. மகேஷ் பாபு ஹீரோவாக நடித்தாலும் இந்த படத்தில் ஒட்டுமொத்த புகழையும் தட்டி சென்றவர் வில்லன் எஸ்.ஜே. சூர்யா தான். கொல்றது தப்புன்னா மாட்டுக்கு கொம்பையும் பாம்புக்கு விஷத்தையும் தேளுக்கு கொடுக்கையும் எது கொடுத்திருக்கான்? மக்களின் அழுகுரலை கேட்டு ரசிக்கும் ஒரு கொடூரமான கதாபாத்திரம். எஸ்.ஜே. சூர்யாவின் அந்த சிரிப்பும் உடல் மொழியும் இவ்வளவு அழகான வில்லனா என்று ரசிகர்களை கேட்க வைத்தது. சைக்கோ அனித். மிஸ்கன் இயக்கத்தில் உருவான இந்த படம் வில்லன் மீதான பார்வையை அடியோடு மாற்றியது. 15க்கும் மேற்பட்ட பெண்களை கொன்று அவர்களின் தலைகளை சேகரிக்கும் ஒரு சைக்கோ. ஆனால் படத்தின் இறுதியில் அந்த வில்லன் உருவானதற்கு சமூகம் எப்படி ஒரு காரணம் என்பதை சொல்லும்போது ரசிகர்களின் கண்கள் கலங்கின. தாய்மடியில் நான் தலையை சாய்க்கிறேன். வில்லனை பார்த்து அள வைத்த படம் இது. தனி ஒருவன். சித்தார்த் அபிமன்யு. இது ஒரு ஸ்டைலிஷ் சைக்கோ வில்லன் ரகம். அரவிந்த் சாமி இந்த படத்தில் வில்லனாக நடித்து ஹீரோவை விட அதிக ரசிகர்களை பெற்றார். நல்லவனுக்கு நல்லது செய்யறதுல வெறும் ஆசைதான் இருக்கும், கெட்டவனுக்கு கெட்டது செய்யறதுல. எதிரி பலமானவனாக இருந்தால்தான் உனது பலம் தெரியும் என்ற வசனம் இவருக்குத்தான் பொருந்தும். ஒரு அமைதியான புத்திசாலித்தனமான வில்லனை தமிழ் சினிமா இங்குதான் கொண்டாடி தீர்த்தது. 2026 ட்ரெண்டிங் படி வெறும் உடல் பலத்தை காட்டும் வில்லன்களை விட மூளையை பயன்படுத்தும் சைக்கோ வில்லன்களை திரையரங்குகளை ஆக்கிரமிக்கிறார்கள்.